பொரித்து வைத்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது. அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 இன்ச் அளவு பட்டை, 4 ஹஜ்ஜு. இது எல்லாத்தையும் அரைச்செடுக்கலாம். இது கூடவே ஒரு லார்ஜ் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பூண்டு, 1 இன்ச் சைஸ் அளவு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்செடுக்கலாம். 4 முட்டை எடுத்து உடைச்சி வைக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். பொரிந்து வெடித்ததும் கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பே லீஃப், மீடியம் சைஸ் வெங்காயம் வதங்கினதும் ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அதையும் இதோட சேர்த்து விடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விடலாம் நல்லா. இப்போ இதுக்கு 1 கப் தண்ணி விட்டு பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல முட்டை, அதையும் சேர்க்கலாம்.